தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இதுல என்னத்த நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறது? முறுக்கு மாவும் ரெடி பண்ணல, அதிரச மாவும் ரெடி பண்ணி வைக்கல. அப்படி இருக்கும் போது என்ன ஸ்நாக்ஸ் செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 1/2 கிலோ அளவுக்கு மிச்சர், 1/2 கிலோ அளவுக்கு பூந்தி வெறும் 4 கப்ல கிடைச்சிரும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை மாவு 4 கப் எடுத்துக்கோங்க. 4 கப்புன்றது நான் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா ரப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து ஹார்டாக ரெடி பண்ணுவாங்க, ஆனால் அது புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து உங்களுக்கு ஷேப்பே வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா கையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக நல்லா வந்து பந்து மாதிரி விழுகணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முறுக்கு பிரஸ்ல இடியாப்ப அச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு போட்டு பிழிஞ்சு பாருங்க. ஈஸியா வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா வரணும் உங்களுக்கு. கொஞ்சம் ஹார்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல பபிள்ஸ் நிறைய வரும், அதுக்கப்புறம் நல்லா கம்மியாயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். 2 சைடும் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து இது எல்லாமே அடுக்கி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா வடிஞ்சிரும். இப்போ பாதி மாவுல நம்ம மிச்சர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாதி மாவுல வந்து நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மாவை கொஞ்சம் தண்ணியா ரெடி பண்ணிக்கோங்க. பூந்தி லட்டு மாவை விட இது கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சல்லி கரண்டியில மாவை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பூந்தி வந்து அழகாவே நீட்டாவே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லாவே வந்து கிறிஸ்பியா வேக விடுங்க. பூந்தி லட்டுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டா ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியா ரெடி பண்ணணும். நல்லா ஆரஞ்சு எல்லோ கலர்ல வரும். அந்த மாதிரி டயத்தில் நீங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஆயில்லையே நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு முந்திரி, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, 10லேருந்து 12 இடிச்ச பூண்டு, 3 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வந்து எண்ணெய் வடிய விட்டுறலாம். அப்படின்னா தான் வந்து அந்த மிக்சரில் ஆயில் அதிகமாக இருக்காது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸை வந்து பாதி ஆட் பண்ணிட்டு மீதியை வந்து காரா பூந்திக்கு வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து பூந்திக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஆட் பண்ணமோ அதே வந்து இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மிக்சர் காரா பூந்தி ரெசிபி ஒரே மாவில் ரெடி ஆயிரும்.